வெல்கம் டு ட்ரிபிள் எஸ் சமையல். இன்றைக்கி குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன், 2 வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 5, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். மாவு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்த உடனே இந்த வெங்காயம் இதெல்லாம் கொட்டி அதில் லைட்டாக வறுத்துடணும். வறுத்துட்டு இந்த மாவில் கொட்டிடணும். அப்புறம் குழி பணியாரக்கல் இது பாருங்க வச்சுருக்கேன். லைட்டாக தண்ணியை எண்ணெயும் கலந்து தடவி வச்சுருக்கேன். இந்த மாவில் எல்லாம் ரெடி ஆன உடனே குழி பணியாரம் ஊற்றணும். நான் ஊற்றும் போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் கடாயம் காய வச்சுட்டேன். இப்போ இதில் ஊற்ற போகிறேன் பாருங்கள். நல்லா மாவை கலக்கிட்டு இதை தாளித்து கொட்டிட்டேன். இப்போ இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடணும். ஒரு அரை ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் திருப்ப வாட்டப்படும். ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அரைக்கி கொஞ்சம் மேலே அப்படி ஊற்றணும். இங்கே பாருங்கள், இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் வெந்து போச்சு. இப்போ ஒன்று ஒன்றா ஸ்போக் ஃபோனில் திருப்பி விட போகிறோம். இங்கே பாருங்கள். நம்ம திருப்பி விடும்போது கேஸில் ஸ்லோவில் வச்சுட்டு திருப்பணும். அப்போ தான் அழகாக எல்லாமே திரும்பி வரும். இந்த பாருங்க மேலே மொறு மொறுன்னு நல்லா இருக்குது, கிறிஸ்பியாக. எல்லாத்தையும் திருப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் இதையே வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றா திருப்பி எடுக்கிறேன். இந்த பாருங்கள் நல்லா செவன்னு வெந்து போயிருக்கு. சட்னி இங்கே பாருங்கள், சட்னியில் விழுந்துச்சு. சட்னி பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.